மெட்ராஸ் பிரசிடென்சில பாலக்காடுங்கிற ஊர்ல இருந்து சிலோனுக்கு மைக்ரேட் ஆன மேலக்கத் கோபாலன் மேனன் மருதூர் சத்யபாமாவுக்கு 1917 பிறந்து அவரோட 2.5 வயசுல அவங்க அப்பாவை இழந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே உடம்பு சரியில்லாம அவங்க அக்காவும் இறந்து போக சொந்த நாட்டுக்கே போயிடலான்னு குடும்பத்தோட கேரளாவுக்கு போய் அங்க சொந்தங்கள் கிட்ட இருந்து அவ்வளவா சப்போர்ட் கிடைக்காம வேற வழி இல்லாம அவங்க மாமா வேலு நாயர் ஹெல்ப்போட குடும்பமே கும்பகோணத்துக்கு குடிபெயர அங்க அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு பசங்களை படிக்க வச்சு அங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்டேஜ் பிளேல நடிச்சு எல்லார்கிட்டயும் அப்ரிசியேஷன் வாங்கி வறுமையில வேற வழி இல்லாம படிப்பை நிறுத்திட்டு மதுரை பாய்ஸ் கம்பெனி அப்படிங்கிற டிராமா ட்ரூப்ல ஜாயின் பண்ணி அங்க சிங்கிங், டான்சிங், ஸ்வாட் ஃபைட்டிங், டிக்ஷன், மெமரி ட்ரைனிங் இதெல்லாம் கத்துக்கிட்டு மெட்ராஸ் கந்தசாமி முதலியார் இவர் டிராமாவை பார்க்க வந்து அவருக்கு இவர் நடிப்பு பிடிச்சு போவ ராமசாமி முதலியார் இவங்க அம்மா கிட்ட போய் சிங்கப்பூர், ரங்கூன்ல நடக்கிற டிராமாஸ்க்கு எல்லாம் கூட்டு போறதுக்கு பெர்மிஷன் கேட்க அவங்க அம்மாவும் சந்தோஷமா சம்மதிச்சு பாய்ஸ் கம்பெனில இருந்து ரிலீஸ் வாங்க சிங்கப்பூர் போனதும் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ரோல் தான், அதையும் பெஸ்டா பண்ணி கொடுத்து அடுத்த 3வது வருஷமே பாய்ஸ் கம்பெனில இருந்து ஒரு இன்விடேஷன். இந்த தடவை டிராமா இல்ல சினிமா. 1963 சதி லீலாவதிங்கிற படத்துல சப்போர்ட்டிங் ரோல். 1939 சித்திரைக்குளம் பார்கவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1940 டைரக்டர் எலிஸ் ஆர் துங்கனோட டைரக்ஷன்ல நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பண்ணி 1942 உடம்பு சரியில்லாம ஒய்ஃப் இறந்து போவ அதே வருஷம் சதானந்தவதிய 2வது கல்யாணம் பண்ணிக்க 1947 ராஜகுமாரி படத்துல ஹீரோ. அதுக்கப்புறம் 1950 லயனா ஹீரோ தான். மந்திரகுமாரி, சர்வாதிகாரி, மர்மயோகி, மலைக்கல்லன். 1956 இருந்து 1978 நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி. 1956 சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதே வருஷம் ஃபர்ஸ்ட் சில்வர் ஜூப்ளி மதுரை வீரன். 25 வாரத்துக்கு மேல தியேட்டர்ல ஓடினாதான் அது சில்வர் ஜூப்ளி. 1962 அவரோட 2வது மனைவி டிவியில இறந்து போவ அதுக்கப்புறம் VN ஜானகி கூட நடிச்சு VN ஜானகிக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போய் தன்னோட ஹஸ்பண்ட் கணபதி பட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1967 MR ராதாவால சுடப்பட்டு அதுக்கப்புறமா தோண்டு போகாம 1972 பெஸ்ட் ஆக்டருக்கான நேஷனல் அவார்ட், 3 தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட்ஸ், 3 பிலிம்பேர் அவார்ட்ஸ், சவுத் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல இருந்து டாக்டர் பட்டம், அப்புறம் இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பாரத ரத்னா. 1978 கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அதோட சினிமாவை முடிச்சுக்கிட்டு அரசியல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி டிசம்பர் 24, 1987 அன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனவர் தான் மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆர். அவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்ல, டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்கிரீன் ரைட்டர், AIADMK ஃபவுண்டர். இன்னைக்கு அவரோட 109வது பிறந்த நாள். அவர் வாழ்க்கையே அரசியல் மூலம் மக்களுக்காக அர்ப்பணிச்சவர். அவர் அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசினா இன்னைக்கு நாள் பத்தாது.